திருமதி சிவகுமார் நிர்வாக உத்தியோகர் கிராமாவதி திரைக்களம் வடக்கு மாநிலம் அவர்களையும் அபிவிருத்தி பிரிவு அவர்களையும் இந்த அழைப்பை ஏற்று இன்றைய நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பிக்கும் நமது மதிப்பார்ந்த பிரதேச செயலாளர்களை வருக வரவேற்றுக் கொள்கின்றோம். அடுத்து சிறப்பு விருந்தினர்களாக கலந்து சிறப்பிக்கும் மாவட்ட கிராம உத்தியோகர்களை வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். கௌரவ விருந்தினர்களாக கலந்து சிறப்பிக்கின்ற திருமதி சுமதி பிரதேச செயலகம் இணைந்து நடாத்தி கொண்டிருக்கின்ற மனை பொருளியல் கண்காட்சி நிகழ்விலே எமது அழைப்பை ஏற்று பிரதம விருந்தினராக உரிய நேரத்துக்கு சமூகம் தந்து இந்த நிகழ்விற்கு சிறப்பினை அளித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய பிரதேச செயலாளர் திருமதி சுதீஷ்னர் அம்மா அவர்களே மற்றும் இன்றைய இந்த நிகழ்விலே எமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற மாவட்ட மாகாண கிராம அபிவிருத்தி திணைக்களத்தினுடைய நிர்வாக உத்தியோகத்தர் அவர்களே மற்றும் கௌரவ விருந்தினராக எமது அழைப்பை ஏற்று இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருமதி சுமதி சிவகுமார் நிர்வாக உத்தியோகத்தர் மற்றும் திருமதி சுனேத்ரா சுதாகர் மாவட்ட கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் அவர்களே மற்றும் இன்றைய இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மகளிர் அபிவிருத்தி நிலைய மாணவிகளான செல்வி ரதீஸ்வரன் அபிவர்சி செல்வி ரமேஷ் கோசாதினி ஆகியோர் ஆற்றிருக்கிறார். அவர்களை வரைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். கண்காட்சியினுடைய அடுத்த நிகழ்வாக பரிசில் வழங்கல் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. பரிசில் வழங்குவதற்காக இன்றைய விழாவின் பிரதம விருந்தினரும் நமது மதிப்புக்குரிய பிரதேச செயலாளருமாகிய திருமதி சிவகங்கா சுதீஷ்வர் அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்த முதலாவது கேக் ஐசிங் தயாரித்தல் முதலாம் சுந்தர்லிங்கம் கஜேந்திரி, மூன்றாம் இடம் செல்வி பவித்ரா
சுந்தரலிங்க குருக்கள். உதயகுமார் தேன்மொழி. இரண்டாம் இடம் செல்வி பாலச்சந்திரன் லிவினியா. மூன்றாம் இடம் செல்வி ஜேதன் நிசாந்தினி. அடுத்து பரிசு பெறுவோர் மனைப்பொருளியல் காட்சிப்படுத்தல். முதலாம் இடம் செல்வி சுந்தரலிங்க குருக்கள் கஜேந்தினி. செல்வி மலப்பன் அலங்காரம். இரண்டாம் இடம் செல்வி பாலச்சந்திரன் லிவினியா. அடுத்து மலைப்பொருளியல் காட்சிப்படுத்தல். முதலாம் இடம் செல்வி கஜேந்தினி சுந்தரலிங்கம். முதலாம் இடம் செல்வி கஜேந்தினி சுந்தரலிங்க குருக்கள் செல்வி. மூன்றாம் இடம் செல்வி கீர்த்திகா இந்திரன். இதுவரை பரிசுகளை வழங்கி அடுத்ததாக பயிற்சியினரையிலே கூடிய வரவினை பெற்றவர் செல்வி ஏந்தா. அடுத்தது மாணவ தலைவி செல்வி உதயகுமார் தேன்மொழி. இதுவரை பரிசுகளை வழங்கித் வரவேற்ற மாவட்ட கிரானந்தன் ஜெமின்சிலா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த இடம்பெற இருப்பது கௌரவ விருந்தினர் உரை. இன்றைய நிகழ்வின் கௌரவ விருந்தினர் திருமதி சுமதி சிவகுமார் அம்மையார், நிர்வாக உத்தியோகர், கிராமாபிவிருத்தி திணைக்களம் வடக்கு மாகாணம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கும் உதவி பிரதேச செயலாளர் அம்மையார் திருமதி நேசரட்னம் செல்வகுமாரி மற்றும் பிரதம விருந்தினர் அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய திருமதி சிவகங்கா சுதீஸ்வரன் அம்மணி அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினர் திருமதி சுனேந்திரா சுதாகர் மாவட்ட கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் அவர்களுக்கும் மற்றும் பிரதேச செயலக கணக்காளர் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அவர்களுக்கும் எனது மற்றும் இந்த கிராம அபிவிருத்தி திணைக்கள அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் மற்றும் பிரதேச செயலக அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் இந்த செயலமர்வுகளில் கண்காட்சியில் முக்கிய பங்கு இந்த பிரதேச செயலகத்தின் மூலமாகத்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் தூர இடத்திலிருந்து எங்களோட கண்காணிப்பு அவ்வளவு தூரம் நெருக்கமாக நிற்கொள்ள முடியாது. உண்மையாகவே மிகவும் போன முறையும் நான் அந்த கண்காட்சியில் பங்கு பெற்றிருந்தேன். அதில் விட இந்த முறை இன்னும் மேலும் சிறப்பாக என்ன புதுவரையும் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். அவ்வளவு வண்ணமயமாக மிக அழகாக எல்லாத்தையும் செய்திருப்பீர்கள். இதனை அடுத்த லெவலுக்கு வந்து இன்றைக்கு 4 வரைக்கும் நீங்கள் இன்னும் மேலும் மேலும் நுணுக்கங்களை கற்று செய்யணும். எங்களோட திணைக்களம் உங்களுக்கான தொடர் கற்கையினர்கள் தொடர்பாக இந்த பணிப்பாளர் மிக ஆர்வத்தோடு அதை பற்றி செய்து கொண்டிருக்கிறாங்க. நாடகம் இடம்பெற இருக்கின்றது. இந்த நாடகத்தை மீண்டும் செல்வி அதீஸ்வரன் அபிர்வஸ்தி, செல்வி தமிழ் பிரசாந்தினி ஆகியோரை அன்போடு அழைக்கிறேன். அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பிரதேச செயலகம் இணைந்து நடாத்துகின்ற கண்காட்சி நிகழ்வை தலைமையேற்று நடத்துகின்ற உதவி பிரதேச செயலாளர் திருமதி நேசரட்னம் செல்வகுமாரி அவர்களை, சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற மாவட்ட கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் சுனேந்திரா சுதாகர் அவர்களை, கௌரவ விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற திருமதி சுமதி சிவகுமார் கிராம அபிவிருத்தி திணைக்களத்தின் நிர்வாக உத்தியோகத்தர் அவர்களை மற்றும் நமது பிரதேச செயலகத்தின் கணக்காளர் அவர்களே, கிராம நிர்வாக அலுவலர் அவர்களே, எல்லா இடங்களையும் சரியான வித்தியாசம். இப்போ நீங்கள் படித்தது எத்தனையாவது லெவல்? MBQ
இப்போ செய்ததுக்கு ஈக்குவல் 3. NVQ லெவல் 3க்கு ஈக்குவலாக இருக்கிற பிள்ளைகளோட லெவல் வேறு லெவல். இது 7, 8, 9, 10 போகும். ஏன்னா நீங்கள் ஆரம்பத்தில் இவ்வளவு சிறப்பாக இருந்ததுன்னு சொன்னால் உங்களால் இன்னும் வடிவாக கொண்டு வரலாம். எல்லாத்துலேயும் நீங்கள் நிரூபணம் செய்து வச்சிருக்கிறீங்களோ அந்த எல்லாமே நல்ல கவரத்தக்கனையாக இருக்குது. நல்ல வழியாக ஃபோட்டோலாம் எடுத்து வைங்க, வீடியோ எடுத்து வைங்க, தேவைப்படும். உங்களுக்கு தெரியும் கிராமாபிவிருத்தி திணைக்களம் வந்து கிராமத்தை மெயினாக வேலை கொண்டு தான் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். ஏன்னா ஒரு நாட்டுக்கு முதுகெலும்பே கிராமம் தானே. கிராமத்தில் முன்னேற்றம் கண்டாதான் நகரம் முன்னேற்றமாக நாடு முன்னேற்றமாகும். அப்போ கிராமத்தின் பங்களிப்பு கூடிய பட்சவங்களுக்கு வேணும். நாட்டின் உற்பத்திக்கோ நாட்டின் முன்னேற்றத்துக்கு கிராமம் முன்னேறத்தான் அது சாத்தியமாகும். அந்த வகையில் இந்த கிராமாபிவிருத்தி திணைக்களத்தின் ஒரு பகுதியாக மற்றபடி நாங்கள் செய்வோம். எங்களோட DCB வேலை திட்டங்களில் கிராமத்தில் சரிவு செய்து அபிவிருத்தி நோக்காக கொண்டு ஒவ்வொரு வேலை திட்டங்களோட உட்கட்டமைப்பு வசதிகள் அதெல்லாம் இந்த ஒரு நாள் முந்தி இந்த நிகழ்வை வைக்கிறதுக்கு என்னென்னா நாளைக்கு எங்களோட கடமையாட்டி கொண்டிருந்து இப்போ ஓய்வு பெற போகிற நிர்வாக உத்தியோகத்தருக்கு நாங்கள் ஒரு வியாபாரம் ஒன்று செய்ய வேணும் தானே. அதுக்காக அந்த ரெண்டும் செய்யணும்னா கஷ்டமாக இருக்கும். இந்த கோல் தேவைப்படும் என்றபடினால தான் இந்த ஒரு நாள் அட்வான்ஸாக பண்ணி நாங்கள் செய்வோம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு எல்லா பிள்ளைகளும் ஒத்துழைச்சு அதே இந்த பணிப்பாளரும் ஒத்துழைச்சு இருக்கிறா. கிராமாபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் அந்த டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு நாள் முந்தி வச்சாலும் அதை நேர்த்தியாக எனக்கு செய்து தந்திருக்கிறீங்க. அந்த டிரெக்டருக்கும் அதில் நான் நன்றியை சொல்ல வேணும். இந்த நேரத்தில் அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த அளவுக்கு உங்களை கொண்டு வந்த டீச்சர்ஸ் இருக்கிறாதானே. டீச்சர் போன முறையும் இதே டீச்சர் தான் இருந்தோம். அப்போ போன முறையோட நல்ல வடிவாக செய்திருக்கிறான். அப்போ டீச்சரும் முன்னோடி தான் இருக்கிறான். டீச்சரும் எதுவும் படிக்கிறாங்க நிறைய புக்ஸு புக்கு படிக்கிறான். படித்து பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுக்குறா போல இருக்கு. நல்ல ஒரு இது சுவரில் கொடுக்குற படங்கள் செய்து வச்சிருக்கணும். நல்ல வடிவான படங்கள் எல்லாம் நீங்கள் தானே செய்தது. எனக்கு பயமாக இருக்குது. நீங்கள் தானே பிள்ளைகள் செய்தது. வேறு செய்து கொண்டு வச்சுருக்கீங்களா? இல்லை தானே, எல்லாமே கூட தானே, எல்லாமே நல்லா இருந்தது. எல்லா வடிவான சித்திரங்கள் எல்லாம் இருக்கிறீங்க. பெயிண்டிங்கால அந்த பக்கம் ஒரு மயில் கறி இருந்தது. யார் அதுக்கா கையெழுத்துமாவே இல்லையா? நல்ல விலை போடுறதுல நியாயம்தானே. நல்ல வடிவாக எல்லாம் செய்திருக்கிறீங்க. நீங்கள் தொடர்ச்சியாகவும் வாழ்க்கையில் இதை பாவித்து நீங்கள் நல்ல முறையில் வாழ வேணும் என்று வாழ்த்தி முன்னேற வேணும் என்று வாழ்த்தி எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி. சான்றிதழை தேன்மொழி டிஸ்டென்சர் இவர்களுக்கான சான்றிதழை மாவட்ட கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் அவர்கள் வழங்கிக் கொள்கிறார். அதற்கு ஐஸ்பினியா சுப்பகிருஷ்ணன். அதற்கு ஐஸ்பினியா சுப்பகிருஷ்ணன். அடுத்ததாக அபிவிருத்தி உத்தியோகத்தர் கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய உதவி பிரதேச செயலாளர் அம்மையார் அவர்களே, தெல்லிப்பள்ளி பிரதேச செயலகத்தின் மதிப்பார்ந்த பிரதேச செயலாளர் அம்மையார் அவர்களே, வடமாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர் அவர்களே, வடமாகாண அபிவிருத்தி திணைக்களத்தின் நிர்வாக உத்தியோகத்தர் அவர்களே, தெல்லிப்பள்ளி பிரதேச செயலகத்தின் பதவிநிலை உத்தியோகத்தர்களே, ஏனைய உத்தியோகத்தர்களே மற்றும் தையல் போதனா ஆசிரியர் அவர்களுக்கும் பயிலுனர் மாணவர்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கண்காட்சி நிகழ்வினை தலைமையேற்று சிறப்புற நடாத்திய தெல்லிப்பள்ளி பிரதேச உதவி பிரதேச செயலாளர் அம்மையார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
அந்த கதை